ஒரு ஃபுல் ஸ்டாக் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு ஐடியாவிலேருந்து அதை ஹோஸ்ட் பண்ணுற வரைக்கும் எண்ட் டு எண்ட் பில்ட் பண்ண போகிறோம் ஒரு வீடியோவில் இல்லை, என்ன சீரியஸாக. இந்த வீடியோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் காஸ்ட் வீடியோஸ் நான் சேனல்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ப்ராஜெக்ட் இது. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். Hey techies, நீங்கள் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா myself Jennifer, I'm a CTO of a tech AI based startup. இந்த வீடியோவில் இ-காமர்ஸ் அப்ளிகேஷனை ஐடியாவிலேருந்து அதனோட சிஸ்டம் டிசைன், அதனோட டெக் ஸ்டாக் செலெக்ஷன், அதனோட டேட்டா பேஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாத்தையுமே பில்ட் பண்ண போகிறோம். இந்த இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னா, யூசர்ஸ்னால லாகின் பண்ண முடியும், ப்ராடக்ட் சர்ச் பண்ண முடியும், ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ண முடியும், கார்ட் which is about செக் அவுட் பேஜும் உங்களால் பார்க்க முடியும். கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா டேட்டா will be safe. இந்த அப்ளிகேஷனை ஸ்கேல் பண்ண முடியும், அட் த சேம் டைம் ஈஸியாக சிம்பிளாக டெப்ளாய் பண்ணவும் முடியும். இந்த வீடியோ பார்ட் 1 வீடியோவாக இருக்க போது. இந்த வீடியோவை நம்ம 3 செக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷனில் இ-காமர்ஸ் அப்ளிகேஷனோட சிஸ்டம் டிசைன் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செகண்ட் பார்ட்டில் டெக் ஸ்டாக் செலெக்ஷன் என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம், அண்ட் வை அப்படின்ற ஒரு ஃபேக்டர்ஸும். ஃபைனல் பார்ட்டில் டேட்டா பேஸ் ஸ்கீமா டிசைன்றதை பார்க்க போகிறோம், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கோ டு த ஃபர்ஸ்ட் செக்ஷன், சிஸ்டம் டிசைன். இங்கே எந்த ஒரு சிஸ்டமை நீங்கள் டிசைன் பண்ணும்போதுமே நீங்கள் ஒரு ஜூனியர் டெவ் மாதிரியோ இல்லை 1 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியோ திங்க் பண்ணக்கூடாது. சீனியர் டெவ் மாதிரி திங்க் பண்ணும். வேர் இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 3 பார்ட் அதில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட், செகண்ட் பேக் எண்ட், தேர்ட் டேட்டா பேஸ். இந்த ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்றதுல தான் நம்மளோட இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ல பார்த்தோன்னா யூசர்ஸ்னால சைன் அப் பண்ணி ப்ராடக்ட் லிஸ்டிங் எல்லாம் பார்க்க முடியும், ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ண முடியும், செக் அவுட் பண்ணுற இடத்துல தான் அவங்க மணி பே பண்ண முடியும். ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டெக் என்னன்னா Next.js. பேக் எண்ட் அப்படின்றது பிரைன் ஆஃப் த சிஸ்டம்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே தான் நம்ம எண்ட் பாயிண்ட்ஸ், API எல்லாமே பில்ட் பண்ணுவோம். இது எந்தெந்த லாஜிக்கெல்லாம் ஹேண்டில் பண்ண போகுதுன்னா ஆர்டர் ப்ராசஸிங், யூசர் அத்தன்டிகேஷன், பிஸ்னஸ் லாஜிக் என்ன, வேலிடேஷன், இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண போகுது. டேட்டாபேஸில் நம்ம 3 கோர் டேபிள்ஸ் எடுத்துக்க போகிறோம், which is about users, products table and orders table. How the data flows here. எப்படி டேட்டா ஃப்ளோ இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் சிஸ்டம் டிசைனில் திங்க் பண்ணணும். யூசர்ஸ் நம்மளோட இ-காமர்ஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது they should be able to sign up first, இல்லைனா லாகின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் ஆகும். இந்த யூசர்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே தான் நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் Next.js will come into picture. எங்கள் query எந்த ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாலுமே ஃப்ரண்ட் எண்ட் will send a request to back end. API இல்லைனா எண்ட் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம ரிக்வெஸ்ட் அனுப்புவோம். பேக் எண்ட் தான் டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணோம். தென் டேட்டா பேஸ்லேருந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அந்த ரிசல்ட்ஸ் தான் உங்களோட யூஐல நீங்க பார்க்குறது. ஸோ இந்த ஒரு டேட்டா ஃப்ளோ தாட் ப்ராசஸ் கூட உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். டேட்டா பேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது PostgreSQL யூசிங் Supabase. Why this tech architecture நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர் நீங்கள் Next.js பேக் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் பண்ணிக்கலாமே, டேட்டா பேஸ்க்கு நீங்கள் NoSQL DB லைக் MongoDBலாம் யூஸ் பண்ணலாமேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு டெக் ஆர்கிடெக்சர் ஒரு டெக் ஸ்டாக் அப்படின்றது இட்ஸ் அ ப்ரொடக்ஷன் ரெடி அண்ட் அ ஸ்டேபிள் ஒன். உங்களால் ஈஸியாக ஸ்கேல் பண்ண முடியும், செக்யூர் பண்ண முடியும், அண்ட் ஈஸி டு டீபக் as well. அண்ட் இந்த செப்பரேஷன் அண்ட் ஏன்றது உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா டெக் இன்டர்வியூஸில் உங்களோட ஹைரிங் மேனேஜர்ஸ் இந்த ஒரு மெச்சூரிட்டியை உங்ககிட்ட இருந்து டெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. Now let's move towards tech stack selection. நம்ம இங்கே ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற டெக் ஸ்டாக் Next.js. Next.jsன்றது நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்னு கூட சொல்லலாம். ஏன்னா இட் இஸ் SEO ஃப்ரெண்ட்லி அண்ட் இட் சப்போர்ட்ஸ் லாட் ஆஃப் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் auth, சர்வர் சைட் ரெண்டரிங் எக்ஸெட்ரா. வெர்சல் கூட இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அண்ட் இட் இஸ் ரியாக்ட் பேஸ்ட். பேக் எண்டுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது Express.js ரன்னிங் இன் Node.js. ஏன்னா இட் ஹேஸ் அ பர்ஃபெக்ட் மிடில் வேர் அண்ட் இதனோட அத்தன்டிகேஷன் கண்ட்ரோல் அண்ட் வேலிடேஷன் லாஜிக் அண்ட் clean API routes. இது கிளாசிக், ஸ்டேபிள் அண்ட் இண்டஸ்ட்ரி ப்ரூவன். டேட்டா பேஸுக்கு நம்ம ஏன் Supabase எடுத்திருக்கோம்னா, Supabase அப்படின்றது இட் இஸ் அ சூட் ஆஃப் PostgreSQL, ஸ்டோரேஜ், API அண்ட் auth. Why Supabase? Because free tier இருக்குது, it's a real PostgreSQL and easy dashboard, production ready. Learning PostgreSQL அப்படின்றது உங்களோட one of the best career investment கூட நான் சொல்லுவேன். Versal deployment. Why Versal கேட்டிங்கன்னா, it works well with Next.js. இதில் CI/CD deployment ரொம்பவே ஈஸி. இன்ஃபேக்ட் நீங்கள் Versalல ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே first it will ask you to connect with GitHub only. It is like a one-click deployment. Now we have come to an important part which is database schema design. ஸோ ஜூனியர் டெவ்ஸ் எப்பவுமே டேட்டா பேஸ்ன்னு சொன்னோன்னே டேரெக்டாக டேபிளுக்கு ஜம்ப் பண்ணிடுவாங்க. பட் சீனியர் டெவ்ஸ் இந்த ஒரு கொஸ்டினை கேட்பாங்க, வாட் ஆர் ஆர் கோர் டேபிள்ஸ் ஆர் என்டிட்டிஸ். இங்கே நமக்கு இருக்க போகிற கோர் டேபிள்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் யூசர்ஸ் டேபிள். நீங்களே திங்க் பண்ணுங்கள் என்னென்ன என்ட்ரிஸ்லாம் இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, தீஸ் 5 entities ஆர் மஸ்ட்: ஐடி, நேம், இமெயில்,
பாஸ்வேர்ட் ஹேஷ் அண்ட் கிரியேட்டட் அட் அப்படின்றது. இங்கே நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பையும் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்டே வரணும். ஒரு யூசர்ஸ் நிறைய ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணலாம், ஒன் டு மெனி. தென் our செகண்ட் டேபிள் இஸ் ப்ராடக்ட்ஸ். இங்கே ஐடி, நேம், டிஸ்கிரிப்ஷன், ஸ்டாக், ப்ரைஸ், கிரியேட்டட் அட். இங்கே கூட ஒரே ப்ராடக்ட் நிறைய ஆர்டர்ஸில் கூட டிஸ்பிளே ஆகலாம். 3 ஆர்டர்ஸ் டேபிள். இங்கே இதனோட மெயின் கோர் என்டிட்டிஸ் நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஐடி, இங்கே யூசர் ஐடின்றது உங்களுக்கு ஃபாரின் கீயாக வரும். ஃபாரின் கீன்றது என்னன்னா ரிலேஷனல். இங்கே இருக்கிற டேபிளுக்கும் இன்னொரு இருக்கிற டேபிளுக்கும் இடையில ரிலேஷனை ஃபார்ம் பண்ணுற ஒரு கீயை தான் நம்ம ஃபாரின் கீன்னு சொல்லுவோம். ஸோ யூசர் ஐடி, தென் ப்ரைஸ், ஆர்டர் ஸ்டேட்டஸ், கிரியேட்டட் அட். இந்த 5 என்டிட்டிஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே கூட ஒரு ஆர்டரில் நிறைய ப்ராடக்ட்ஸ் கூட வரலாம். ஸோ ப்ராப்பர் ஸ்கீமா அப்படின்றது கிளீனர் குவரிஸ் அண்ட் லெஸ் பக்ஸ். இதுக்கு நம்ம பிரிஸ்மா தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். why this matters to your career? இந்த சிஸ்டம் டிசைன் பண்ணுறது, டெக் ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது, உங்களோட டேட்டாபேஸ் ஸ்கீமா டிசைன் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் ஒரு டுட்டோரியல் டெவ் கிடையாது. நீங்கள் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை ரியலாக திங்க் பண்ணுறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அண்ட் யூ கேன் ஈஸிலி ஒர்க் வித் டீம்ஸ் வித் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் டிசைன்ஸ் ஆல்சோ. இந்த 3 அட்ரிபியூட்ஸ் தான் ஒரு ஹையரிங் மேனேஜரோட பேசிக் லெவல் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் யூ. ஸோ டு கன்க்ளூட் வித், இந்த பார்ட்டில் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், which is about tech stack selection, system design and database schema. So next video, which is part 2, will be building the entire backend, Express API, real endpoints, அதனோட லாஜிக், வேலிடேஷன் லாஜிக் எல்லாத்தையுமே நம்ம பில்ட் பண்ண போகிறோம், டேட்டா ஃப்ளோஸ் இன்க்ளூடிங். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட், இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ராஜெக்ட், பட் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் போர்ட்ஃபோலியோ அடிஷன். கிவன் சான்ஸ் நான் ஸ்க்ராட்ச்லேருந்து திருப்பி கோடிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஐ யூஸ் திஸ் மெத்தட். செக் அவுட் திஸ் வீடியோ டு நோ மோர். நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆர் இந்த ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன், லேர்னிங், இந்த ரிலேட்டடான ஆஃபீஸர்ஸ் ஆர் இந்த ஃபீல்டில் இருந்தீங்கன்னா டூ ரீச் அவுட் டு மீ த்ரூ லிங்க்டின் ஆர் இந்த காமெண்ட்ஸ். ஏன்னா ஏஸ் இன்டர்வியூ ஏ நம்ம பிளேஸ் ஏன்ற மாதிரி பிவோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். I need your support to validate this idea. Share with your friends. I'll see you soon. Take care. Bye.